எனக்கு கொஞ்சம் காலதாமதமான திருமணம், அதுக்கு பயங்கர. நான் என்ன சொன்னா, இதுவரைக்கும் ஒருவன் திருமணம் பண்ணாமல் காத்திருந்ததுக்கு காரணம் பின்னாடி எவ்வளவு வழிகள் இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். 3 அண்ணனுக்கு நானே திருமணம் பண்ணி வைக்க வேண்டியது இருக்கு, 4 அண்ணனுக்கு வீடு கட்டி கொடுக்க வேண்டியது இருக்கு, அவங்களை எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு, அம்மா இல்லாத வாழ்க்கையை கொஞ்சம் செம்மைப்படுத்த வேண்டியிருக்கிறது, என்னை சுற்றி உறவுகளை சரி பண்ண வேண்டியிருக்கிறது. அதற்காண்டி எடுத்துக்கொண்ட காலம் அவ்வளவு. நான் எவ்வளவு ஆசைகளை புறந்தள்ளி அந்த இடத்துல காத்திருந்தேங்கிற வழி எனக்கு தெரியுமே தவிர, எனக்கு பொண்ணு கிடைக்காமலையோ அல்லது கல்யாணம் பண்ணாமல ஊர் சுத்தணுங்கிற எண்ணத்திலே இல்லை. ஆனா இங்க என்ன விமர்சனம், ரொம்ப கேவலமான விமர்சனம். ஒருத்தனை தூட்டுறதுனா மட்டும் ஈஸியா தூத்துருவோம். அந்த இதுதான் எனக்கு பிடிக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், படைப்பாளியை விட விமர்சகன் அறிவாளியாக இருக்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா விமர்சகன் அறிவாளியா இருந்தாதான் ஒருத்தன் விமர்சிக்க முடியும். ஆனா நம்ம ஊர்ல எந்த விமர்சகனும் அறிவாளியாவே எனக்கு தெரியல. அதனால ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் என்னோட தாரக மந்திரமா வச்சிருக்கோம் நாங்க, எந்த புத்தனும் என்னை விமர்சிக்கவில்லை, அவ்வளவுதான். விமர்சனம் பண்றவன்லாம் பொறாம பிடிச்சவனும், போட்டி பிடிச்சவனும், தோத்து போனவனும், ஜலசி பிடிச்சவனும் பண்றானா, அதுக்கே நான் பதில் சொல்லணும். இப்போ நம்ம பாசிட்டிவா இருக்கும். இப்போ நீங்க சொல்றது அது 100% இதான், நம்ம பாசிட்டிவா இருப்போம். ஓகேயா, நீங்க இருப்பீங்க, ஓகே ஃபைன். ஆனா எப்பயாச்சும் உங்களுக்கு அந்த மாதிரி அஃபெக்ட் ஆயிருக்கா, இந்த மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் த்ரோ பண்ணும்போது? எனக்காக தான் வாழ்ந்திருக்கா, எனக்காக தான் வாழ்ந்திருக்கா. ஓகே. இல்லை, எனக்கு என்ன அப்படின்னா, பொதுவாக நான் வந்து விமர்சனங்கள் ஏதாவது பேடாக வருது, இதுக்கு முன்னாடி எனக்கு வந்தது கிடையாது. நான் ரொம்ப பயப்படுவேன். ஒரு 2-3 மெசேஜ் யாராவது ஏதாவது ஒரு காஸ்டியூம் போடுறேன், அதுக்கு ஏதாவது சொன்ன கூட எனக்கு கஷ்டமாக இருக்கும், நான் டெலீட் பண்ணிடுவேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். எதுக்காக இவ்வளோ வருஷம் நாங்கள் வெளியில் காமிக்காமல் இருந்தோமோ அதுக்கான காரணமும் அதுதான். ஏன்னா இவங்களை பற்றி நிறைய கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் நான் இருக்கிறதுக்கு விரும்பலை, அவரும் அதை விரும்பலை. அவள் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறா, அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவள் இருக்கட்டும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஏன்னா விமர்சனம் வரும்போது அதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, எனக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா கல்யாணம் பண்ணணும்னு டிசைட் பண்ணதுக்கு பிறகு இதெல்லாமே வரும்னு எங்களுக்கு தெரியும். இந்த போட்டோ போட்டா என்னென்ன கமெண்ட் வரும்னு தெரியும். எல்லாத்துக்கும் மன ரீதியா ஒரு ஹாப்பியாவே நாங்க ரெடியா இருந்தோம். அதனால எங்களை எந்த விதத்திலயும் அது பாதிக்கல. நம்ம எடுத்துக்கிறது தான் இல்லையா? சோ அது ரொம்ப டஃபா எடுத்துட்டோம்னா அது டஃபா தான் போகும். அழகா எடுத்துட்டோம். நிறைய எதிர்பார்ப்புகளை வந்து குவிக்கவே கூடாது. எதிர்பார்ப்புகளை வந்து எந்த உறவு மீதும் எந்த நட்பு மீதும் குவிப்பது என்பதுதான் முதல் ஏமாற்றம். நான் உண்மையா இருக்கேன், உனக்கு பிடிச்சிருந்தா நீ உண்மையா இரு, அவ்வளவுதான் அக்ரிமெண்ட் இருக்கணுமே தவிர உண்மையா இருந்து ஆகணும்னு கட்டாயப்படுத்துவது கூட அக்ரிமெண்ட் கிடையாது. நான் உண்மையா இருக்கேன், உனக்கு பிடிச்சிருந்தா நீ உண்மையா இரு, அவ்வளவுதான். அது ஃப்ரெண்ட்ஷிப்லயும் சரி, லவ்லயும் சரி, ஃபேமிலிலையும் சரி. அண்ட் ஸ்னேகன் அவர்கள் இல்லாத ஒரு லைஃப் எப்படி இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன். ஏன்னா அவங்க எப்படி ஒரு யூனிக் பர்சனாலிட்டியோ அப்படித்தான் நானும். எனக்கு அவ்வளவு சீக்கிரத்துல யாரும் செட் ஆக மாட்டாங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஸு கிடையாது. ரொம்ப மேக்ஸிமம் நான் தனியாவே டிராவல் பண்ணக்கூடிய ஒரு ஆள். எங்களுக்கு ஈஸியாக வந்து செட் ஆகிறதுக்கான இன்னொரு ரீசன் வந்து லைஃப் ஸ்டைல்லேருந்து, உணவு பழக்கத்துலேருந்து, எந்திரிக்கிறதுலேருந்து எல்லாமே, கேர் எடுத்துக்கிறது, செல்ஃபாக கேர் எடுத்துக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து ஒரு மாதிரி இருக்கிறனால எங்களுக்கு இன்னுமே சீக்கிரமாக வந்து ஒத்து போகுது.